குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக குரு பகவான் ஒரு ராசி பயிற்சியில் 12 ராசிகளும் நன்மை அடையும். மிதுன ராசிக்கு தனஸ்தான குரு பயிற்சி, அதனால் அவருக்கு 45% பலன்களை அள்ளி கொடுப்பார். மிதுன ராசி காலபுருஷத்துக்கு 3வது வீடு. மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம் அங்கே இருக்கு. அப்போ ராகு, குரு, செவ்வாய் அந்த வீட்டை ஆட்சி செய்வார்கள். இந்த ராசியில் பொறுத்தளவில் எந்த கிரகமும் உச்சம் கிடையாது. இப்போ மிதுன ராசியும் குரு பகவானும். அப்போ பெரும்பாலும் மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வர்றார். 7 என்பது வெளி உலக தொடர்பு. அப்போ 7, 9 வரும்போது இவருக்கு வரக்கூடிய மனைவியே நல்ல ஆன்மீகவாதியாக, படித்தவங்களா, வாத்தியார்களா, கண்ணியம் மிக்கவர்களாகத்தான் ஆண்களுக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். இப்போ குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடைய பார்வை ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ ஏற்கனவே நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை, நிம்மதி இல்லாத நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ குரு பார்ப்பதினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். 7ஆம் வீட்டுக்குரியவர் அவர் 2ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போ குரு பகவான் பொறுத்தளவில் மிதுன ராசிக்கு நல்ல பணவரவு, அறிவார்ந்த பேச்சு திறன், அதுக்கப்புறம் குடும்ப விருத்தி இதெல்லாம் ஏற்படும். யாரெல்லாம் பேச்சை அடிப்படையாக கொண்டு செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குரு பகவான் நன்மையை தருவார். அதாவது மிதுன ராசிக்கு முக்கியமாக 2இல் அமர்ந்த குரு பகவான் பேச்சில் அவர் நல்ல நல்ல விஷயங்களை சொல்வார். பேச்சு அப்படியே இனிமையாக இருக்கும். எதிரில் இருக்கவங்கள பேச்சாலை கட்டி போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு எதிர்வினைகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். இந்த அமைப்பு வழக்கறிஞர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் நல்ல பெரிய நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் வேறு என்ன நன்மை நடக்கும்? குரு பார்வையிட பலன்கள். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய 5, 7, 9 உங்களுக்கு 6, 8, 10 என்கிற வீடுகளை அவர் பார்க்கிறார். அப்போ மிதுன 6ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்க்கறனால ருணரோக எதிரி ஸ்தானம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை, சின்ன சின்ன வழக்குகள், இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்ததை குரு பார்வையில் அதை பெருக்குவார் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அப்போ எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு கொஞ்சம் பெருக்குவார், அதை விருத்தி செய்வார். குருவின் பார்வைக்கு 1ஐ 9ஆக மாற்றுவார். ஆனால் அது சுப மங்களங்களை தருவார். அப்போ குரு சுபக்கிரகமாக இருக்கிறனால கடன் பெருகும். குரு அதனால் கடன் சுபக்கடனாகவே அமையும். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்களகரமான செயல்கள் நடப்பதற்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உயர்கல்வி உண்டு. தெய்வ வழிபாட்டுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டி நேரிடும். வெளிநாட்டு பயணத்திற்காக கடன் வாங்குவீங்க. ஏற்றுமதி இறக்குமதிக்கும் கடன் வாங்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருவரை பிணையத்திற்காக கூட கடன் வாங்க நேரிடும். ஸோ 6ஆம் இடத்தை குரு பகவான் விருத்தி செய்கிறார். அப்போ பண்ணும்போது சில காரியங்கள் இப்படித்தான் உங்களுக்கு கடன் வரும். மிதுனங்கிறது ஒரு உபய ராசி. அதன் பாதகாதிபதி யாருன்னா 7ஆம் இடம். அவர் 6ஆம் இடத்தில் தொடர்பு கொள்றதுனால வேண்டாத செயல்களின் குற்றம் உள்ளது என நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ குருவிற்கு பாதுகாக்கும் சக்தியும் உண்டு. அதனால் மிதுன ராசினருக்கு செய்யப்பட்டிருக்கும் வேண்டாத செயல்களில் இருந்தும் உங்களே காப்பாற்றுவார். ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த குரு பயிற்சி உங்களே காப்பாற்றி விட்டுரும். எதிரிகளுடைய பெருக்கம் உண்டு. அது அரசியல், சமையல், தலைமை பதவி உயர்வு என உங்களை எதிரிகளை அதிகமாக்கும். 6ஆம் இடம் நோயை குறிக்கும்.
அதிக உஷ்ணத்தால் அடிவயிறு பிசைவது போல் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும், டிசென்ட்ரி ப்ராப்ளங்கள். அப்போ ஒன்று 6ஆம் இடமான செயல்களான கடன், எதிரி, நோய்களை பெருக்குகிறது என்றாலும் குரு பார்வை கொடுத்துட்டு பாதுகாக்கவும் செய்யும். அப்போ குரு கெடுக்கிறாரா அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்போ குருவினுடைய 7ஆம் பார்வை. அப்போ மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு 8ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு துன்பம், அது ஒரு உடலுக்கு ஒரு இம்சை ஸ்தானம். அப்போ அந்த பலன்கள் அதிகரிக்குமா என்றால் அதிகரிக்கத்தான் செய்யும். முதலில் உங்களிடம் வேலை பார்க்கும் பணியாளர்கள் மீது காண்டாக இருக்க செய்வார். நீங்கள் வேலை பார்க்குறவங்கள்ட்ட உங்களை கண்டாலே பிடிக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், காரணம் இல்லாமல் மூஞ்சியை தூக்கி வச்சு கொண்டு வேலையில் சுணக்கம் காட்டுவாங்க. அதற்கப்புறம் அரசு வரி கட்டணம் சம்பந்தமான புது புது இம்சைகள்லாம் வரும். நான் உண்மையை உள்ளதுபடி சொல்கிறேன், பாசிட்டிவாக சொல்லி உங்களை விழிப்புணர்வாக இருக்கிறதா என்னுடைய வேலை. அதனால் நான் விழிப்புணர்வு சொல்கிறேன். நன்மையும் நடக்கும். இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து தான் நீங்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முழுமைப்படுத்தி உங்களை பலப்படுத்தக்கூடிய வேலையை குரு செய்வார். அப்போ உங்களை பற்றி வீண் வதந்தி, பத்திரிகையில் கிசு எழுதுறது, இது மாதிரியான எழுதி ப்ராப்ளங்கள் வந்து வாங்கி கட்டிக்குவாங்க. அப்போ உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ மனக்குழப்பம் ஏற்படும். உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ மனக்குழப்பம். அதுபோல் நீங்கள் அருவி, குளம், நதி, கடல் இவை அருகில் போவதை தவிர்த்து விடணும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிலர் பண விஷயமாக ஏமாற்றம் அடையவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கைபேசியை பயன்படுத்துவது கவனமாக இருக்கணும். உடலில் நீர்ச்சத்து குறைபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. உங்களில் சிலர் யாருக்காவது சில விபத்துக்கள், ஆபத்து, நோய், எதிரிகளால் தொந்தரவு என மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் வரும். ஆனால் அதை குருவின் பார்வை இவற்றிலிருந்து உங்களை காப்பாற்ற. ஏன்னா ஒரு தெய்வம் இல்லையா, அது தர்மத்தின்படி செய்ய வேண்டிய வேலையும் செய்யும், காப்பாற்ற வேலையும் செய்யும். அதனால் பெரிய விபத்தெல்லாம் தடுக்கப்பட்டு ஒரு சில சிரமங்களோடு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. எதிரிகளிடமிருந்து கொஞ்சம் தப்பித்து விடலாம். அதே போல் நோய் சார்ந்து தகுந்த நேரத்தில் சரியான மருத்துவரினுடைய கண்காணிப்பில் நீங்கள் மென்றலாம். அதனால் டாக்டர்கிட்டயே வைத்தியம் பார்த்துக்கணும். 8ஆம் இடத்தை பொறுத்தளவில் அதன் கொடுமையான செயல்களை பெருக்கினாலும் அவற்றில் இருந்து உங்களை காப்பாற்றி விடுவது குருவோட வேலை. இதுதான் உண்மையான குரு பயிற்சி நான் பேசுகிறது. அப்போ குருவின் 9ஆம் பார்வை அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு தனது 9ஆம் பார்வையால் ராசியின் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 10ஆம் இடங்கிறது என்னென்னா ஜீவன கர்மஸ்தானம், கௌரவஸ்தானம், அப்போ தொழில் ஸ்தானம், அப்போ மரியாதைக்குரிய இடம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல பங்குதாரரை தேடி கொடுப்பார். அது ஒன்று தான் பாசிட்டிவ். அப்போ உங்கள் வாழ்க்கை துணையாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த வழக்குகளில் தீர்த்து விட்டுருவார், அடக்கி விடுவார். இதனால் உங்களால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ உங்கள் முதலாளிகளுக்கு பொறுத்தளவில் தலைமை பொறுப்புகளாக இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஓவாக இருக்கிறவங்களுக்கு உள்ள இம்சை, ஹெச்ஆர்ஓ இருக்கிற தொழிலே பெரிய தலைவலி பிடிச்சது. ஆலயங்களில், நீதிமன்றங்களில் பணி செய்கிறவர்கள் அதில் படிந்துள்ள குற்றம் நீக்கப்பட்டு மறுபடியும் வேலையில் சேர முடியும். தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். இதெல்லாம் குருவினுடைய பார்வையில். ஏற்கனவே நீங்கள் ஒரு மைனஸ் பண்ணி, மிஸ்டேக் பண்ணி, சஸ்பெண்ட் ஆகி அரியர்ஸ் வராமல் இருந்தால் அதெல்லாம் வந்துடும். உங்கள் வீடு கட்டும் விஷயத்தில் ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும். இப்போ பள்ளிக்கூடங்களில் விஷயங்களில் பலமாக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டு கிணத்துல தண்ணீர் பிறகும் தாயார் மூலம் நன்மையும் கௌரவம் உண்டாகும். வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுவீங்க, வீட்டை திருத்துவீங்க. அது மாதிரியான விஷயங்கள், கடல் சார்ந்து உள்ள விஷயங்களுக்கு உங்களுக்கு குருவினுடைய அருள் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த 2இல் அமர்ந்து 6, 8, 10 பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது குரு மிதுன ராசிக்கு 2ஆம் இட ஸ்தான பலத்தை குரு கொடுக்கும்போது பணம் வரும், திருமணம் நடக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு வர்த்தகம், தொழில் எல்லாம் நடக்கும். சிரமங்களுக்கு மத்தியில் நல்ல நிலையை ஒரு 45% அவர் கொடுப்பார். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குருபாயை வணங்கி வழிபட்டால் பெரிய வெற்றி. பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போகலாம். சிவாலயத்தில் போய் குருவின் நட்சத்திரத்தன்று
பாலாபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். பண வரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்கள், எனக்கு ஒரு பண வரவு வரணும், எனக்கு ஒரு பலம் கிடைக்கணும், என்னுடைய தரம் உயரணும், நான் எதிர்பார்த்த பொருள் வாங்கணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணத்திலேயே கோடீஸ்வரராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு நிஜத்தில் கோடீஸ்வரர் ஆகிறதுக்காக குரு பகவான் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறார். இப்போ நிஜ கோடீஸ்வரன், நிழல் கோடீஸ்வரன், இது என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நிழல் கோடீஸ்வரனாக இருக்கிற மிதுன ராசி நிஜ கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க இந்த குரு பெயர்ச்சியில். எப்படி தெரியுமா? இதுதான் நமக்கு அடித்தாலும் ஜாக்பாட்டு இப்படி அடிக்கிறது. 2வது வீட்டுக்கு குரு வரார், குடும்பஸ்தானம்னு பேர். கல்யாண கலை கட்டப்போகுது, மனசில் இருக்கிற கவலை தீரப்போகுது, முகத்தில் ஒரு வசீகரம் ஏற்பட போகுது. முதல்ல ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா அவனுக்கு நம்பிக்கை வரணும். நான் ஜெயிச்சிருவேன்ப்பா, நான் நம்புகிறேன்ப்பா, என்ன நான் நம்புகிறேன்ப்பா, நான் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும்பா, எனக்கு ராசி இருக்குப்பா, என்னுடைய டிசிப்ளின் என்னை முன்னேற்றும்பா, என்னுடைய செயல் எனக்கு வெற்றியை கொடுக்கும்ப்பான்னு நீங்கள் நம்பணும். அதை நம்பினா மட்டும்தான் மிதுனத்திற்கு இப்போதைக்கு நிழல் கோடீஸ்வரனாக இருக்கிற நீங்கள் நெஜல் கோடீஸ்வரனாக மாறப்போகிறீங்க. இல்லைன்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்துட்ருப்பாங்க. அம்மா அப்பா கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க, அறியாதவங்க கொடுப்பாங்க, அறிஞ்சவங்க கொடுப்பாங்க, நண்பர்கள் கொடுப்பாங்க. போடா உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ எல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுடா அப்படின்வாங்க. நீ ராசி இல்லைடா அப்படின்வாங்க. நம்மக்கிட்டே நேராக சொல்லுவாங்க, இரு நீ இதை செய்யாத, நான் இன்னொரு ஆளை வச்சு செய்கிறேன்னுவாங்க. நம்மளை சங்கடமே படுத்துவாங்க, வார்த்தைகள் ரீதியாக ரொம்ப விட்டுடுவாங்க. எல்லாத்தையும் உள்ளே வாங்கி ஒரு அளவில் ஆலமரம் மாதிரி வேர்கள் ஊறி போய் இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு இது குரு ஃபஸ்ட் கிளாஸாக உங்களை கொண்டு போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். இனிமேல் நீ சொல்லுங்கள், நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படின்னு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. புரட்சி தலைவர் குதிரை வண்டி ஓட்டிட்டு பாடுவார். அந்த பாட்டு வேணால் போட்டு பாருங்கள். எப்படின்னா அதுதான் நேர்மையான குணம், நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய துணிவு. இது என்ன பண்ணும், இந்த தங்கங்களுக்கு, இந்த மிதுனராசி தங்கங்களுக்கு இந்த குருவோடைய அருளால் பெரிய மனுஷங்க சப்போர்ட்டு, நண்பர்கள் சப்போர்ட்டு, குருமார்களோட சப்போர்ட்டு கிடச்சி நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க போகுது பிள்ளைகளா. இதுதானே உங்களுக்கு உத்வேகம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நமக்கான டெஃபினெட்லி நல்ல ட்ராவல் கிடைக்குது. நாம் இப்போ கோல் செட் பண்ணிடணும், என்ன நினைக்கிறோம் அதுக்குள்ளே இறங்குறோம். அக்டோபர் 20க்கு பிறகு பிப்ரவரி 13ஆம் தேதி வரை 3வது இடத்திற்கு குரு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3ல் அதிசார பயிற்சியாக போகிறார். அப்போ என்னென்னா, நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாத்தையும் சரி பார்த்து வச்சுக்கணும், யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. சில விஷயங்களை இன்னும் ரகசியமாக கீப் இட் பண்ணிக்கணும். அக்டோபர் 20ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13 வரை. பிப்ரவரி 13க்கு பிறகு தான் இந்த முதல்ல கிடைச்ச இந்த 3 மாதத்தில் கிடைச்சது எல்லாமே பிறகு சக்ஸஸ் ஆக போகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதத்தில் கிடைத்தது அடுத்த 2027 பிப்ரவரிக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்கும். அப்போ நல்ல நேரம் தானே, எல்லாருக்கும் நல்ல நேரம் பிள்ளைகளா. எதுவும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஓஹோன்னு வரப்போகிறீங்க. ஐடி சார்ந்த பீப்புள்ஸ், உங்களுக்கு எத்தனை ஏஐ வந்தாலும் உங்களுடைய பதவி உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கு பண உயர்வுகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், பணத்தில் தடுமாற்றங்கள் குறையும். நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வலம் வர போகிறீங்க. நம்பணும் முதல்ல. ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை ராசியாக நினச்சி பார்க்கணும். ஐ எம் லக்கி பாய், ஐ எம் லக்கி பாஸ்கர் அப்படி நினச்சி பார்க்கணும். படம் பார்த்தீங்கல்ல, லக்கி பாக்ஸர் படம் பார்த்துருப்பீங்களே, அதில் எப்படியெல்லாம் எத்தனை மோட்டிவேஷனான வார்த்தைகள் இருக்குது. அது மாதிரி தான் சில அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும். அவமானத்தை நினச்சி அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? நம்மளை அவமானப்படுத்தினவன் நடந்து போயிடுவான். நம்ம என்ன பண்ணணும், அவன் நடந்து போகிறத விட நம்ம ஃப்ளைட்டில் போகணும். அவமானத்தை தாங்கி தான் ஆகணும். ஒரு மனுஷன் அவமானத்தை தாங்கியிருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்குள்ளேயே அவன் போக முடியும். மிதுன ராசிக்காரர்களே, பல பேருக்கெல்லாம் மனுஷன் உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை ஆண்டவன் கொடுத்தான், ஒவ்வொரு பொக்கிஷத்தை கொடுத்தான், ஒவ்வொரு கேலக்ஸி பவரை கொடுத்தான். மிதுனத்துக்கு என்ன பவரை கொடுத்தான் தெரியுமா? தன்னுடைய புத்தியை பவராக கொடுத்தான்.
ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும் மிதுனத்திற்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும், சீக்கிரம் எதையும் மறக்க முடியாது, அவ்வளோ ஞாபக சக்தி இருக்கும். அதை பயன்படுத்துங்க, அதான் உங்கள் கேலக்ஸி. அதில் எடுங்க, உங்களுக்கு அதில் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வரீங்க, மெமரி கார்டே தேவையில்லை. இப்போ என்ன பண்ணும், இந்த குரு பயிற்சி அந்த மெமரி எல்லாம் இப்போ நமக்கு ரெடியாகி நமக்கு சாதகமாக பயன்படும். ஓகேவா? அப்போ இது நல்ல நேரம் தானே, குட் டைம் தானே. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போய் சுபஸ்தானத்தில் சுப பார்வையாக உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு நல்லதை கொடுக்குறார். அதே நேரத்தில் சுப விரயத்தையும் கொடுக்க போகிறார். அதனால் ஏதாவது லோன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், கண்டிப்பாக ஏதாவது லோன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், கடன் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தைரியமாக வாங்குங்க, சக்ஸஸ் ஆவீங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம், அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம், பதவிகள் வந்து சேரும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வுகள், ஆன்மீகத்தில் வழிகாட்டிகளாக நீங்கள் மாறுவீங்க, வாக்கு சித்தம் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க ஜோதிடம் பார்க்கலாம், வாக்கு சொல்லலாம், ஒரு அம்பாலே உங்கள்கிட்ட வந்து இறங்கலாம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் டைம், மகமாயி உங்கள்கிட்ட குடியிருப்பா, ரொம்ப நல்ல நேரம். அதுமாரி குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியாக நான் ரொம்ப நாளாக தடைப்பட்ட படிப்புகள், ரொம்ப கடமையாக படித்த படிப்புகள்லாம் இப்போ ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப பிடிச்சி படிக்க போகிறீங்க, பாஸ் பண்ண போகிறீங்க, நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க. ஒரு அற்புதமான நேரம் பிள்ளைகளா. அதனால் இந்த குரு நல்ல தக்க யோகத்தை கொடுக்குறார். அப்படி கப்புன்னு பிடிச்சிங்க, ஓகே, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பயிற்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருவுக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை வந்து உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும்.
அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ பிளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். மிதுனராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். 3 கிரக பயிற்சிகள் சிறப்பாக நம் வாழ்வை திருப்பி போட்டாலும் கூட குரு பகவானுடைய பயிற்சி. உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் கடகத்தை நோக்கி நகர்ந்து விட்டாரே என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். குருவினால் முழுமையான பலனை பெற முடியாவிட்டாலும் கூட குருவினால சிலருக்கு நல்ல வீடு அமைந்திருக்கும், நல்ல வாழ்வு அமைந்திருக்கும், அரசியல்ல ஒரு இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும். முழுமையான நற்பலனை பெறவிட்டாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2ல் அவர் வருகின்றார். 2ல் அவர் தனகுருவாக இருக்கின்றார். இது வரைக்கும் பொருளாதாரத்தில் மிக கடுமையாக போராடியவர்கள், நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் கூட அதுல முழுமை பெற முடியாத ஒரு காலகட்டத்தை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த 2ல் தனகுருவாக வருவது அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரம் இந்த 2ல் வருவதனால என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க, மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம், சில சட்ட சிக்கல்கள் அது வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி உங்களை மிரட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருந்து விடுங்கள். யாரையும் எளிதில் நம்பி விடார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் உங்கள் வளர்ச்சியை தடை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு மனோ ரீதியாக சில பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமையும். கவனமாக இருங்கள். அரசியல் இருப்பவர்கள் எல்லாம் உடல்நிலையெல்லாம் மிக கவனமாக இருங்க. யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் நகர்ந்தும் பொழுது மிக கவனமாக இருங்கள். அந்தரங்க விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நல்ல யோக பலனை தரக்கூடியவர், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடியவர் தந்தாலும் கூட சனி பகவானை நாம் பார்க்க வேண்டும். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்ம சனியா இருக்கும். நான் யாரையும் ஏமாற்றவில்லை, யார் கூடியையும் கெடுக்கவில்லை, யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை. ஏன் என் மனதில் மட்டும் இவ்வளவு துன்பங்கள், ஏன் அந்த உச்சத்தை நான் தொட முடியவில்லை என்றெல்லாம் கலங்கியவர்களுக்கெல்லாம் கவலையே படாதீர்கள். அற்புதம். காரணம் என்ன, தன குரு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தனம் என்றால் பணம் தானே, பணம் மட்டும் அல்லங்க. ஒரு நல்ல குழந்தை, நல்ல ஒரு திருமணம், நல்ல ஒரு முன்னேற்றம், அத்தனையும் இதுவரை பெற முடியாமல் கடந்த காலங்களில் கண்ணீர் சிந்திய உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த தன குருவாக அவர் பலன் தருகின்ற இந்த காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, குரு பகவான். குரு பகவானுடைய வழிபாடு. குரு என்றால் யார்? முருகனை கூட குரு என்று சொல்லலாம். நம்ம எல்லாம் குரு என்றால் முருகனையும் அல்லது தட்சிணாமூர்த்தியையும் தான் குரு என்று சொல்கின்றோம். குரு என்பவன் யாருன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி தான் குரு. அந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் நின்ற திருக்கோலம், அற்புதமான அடர்ந்த வனத்திற்கு அருகே அவரது அருளாட்சி புரிகிறார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருத்தணி முருகன் அவரையும் தரிசனம் செய்து அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அகூர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற குரு பகவானை சென்று வழிபடுதல் அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமான ஒரு சட்டையை போடுங்க. மஞ்சள் நிறமான, ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும் பிளே தமிழ்ல, மஞ்சள் நிறமான ஒரு சட்டை இல்லை மஞ்சள் நிறமான ஒரு துண்டு, இதெல்லாம் நம் மூட நம்பிக்கையிட்டெல்லாம் நான் சொல்லிவிட வேண்டிய. மழை வருதுன்னா கொடை வச்சுக்கிறோம், அப்போ வெயில் அடிக்குதுன்னா செருப்பு போட்டுக்கிறோம். ஒரு இடத்தை கடக்க வேண்டுமானால் பேருந்தோ விமானமோ ரயிலோ பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு இலக்கை நோக்கி அடைய வேண்டுமானால் சில விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளிப்பிரசன்னத்தில் இந்த காலகட்டம் முழுவதுமே மஞ்சள் நிறத்தில் ஒரு பேனா, மஞ்சள் நிறத்தில் ஒரு துண்டு, மஞ்சள் நிறத்தில் ஒரு சட்டை, இல்ல மஞ்சள் பார்டர் உள்ள ஒரு வேட்டி கட்டிக் கொள்வது அற்புதம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி பயங்கரமா அறிவா சிந்திப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது மிதுனத்தை பொறுத்தவரை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி பயங்கரமா திறமையா யோசிப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு லீடருடைய பொசிஷனுக்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைண்ட் இவங்கள்ட்ட மட்டும்தான். நிர்வாக திறமைன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கள்ட்ட எப்போதுமே இந்த இயல்பான குணம் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அறிவா திங்க் பண்ணக்கூடிய குணம், திறமையா யோசிக்கக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை சிறப்பா செய்வாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான குரு பயிற்சி நல்லா பாருங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. இது
இவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம். அதனால தான் குரு பார்த்தால் கூடி நன்மை. நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். தயவு செய்து பிளேத்தம் இல்லை. மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வரக்கூடிய குரு பாருங்க, வருமான குருவாக வருது. எப்படி 2ஆம் இடத்துல குரு வருமான குருவாக வருது, கேந்திர குருவாக வர்றாரு. எத்தனை பேர் சனி பகவானால பிரச்சனை பார்த்தாங்க, அனைவருக்கும் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? குரு பார்த்தால் கோடி நன்மை கொடுக்கணும் தானே, இப்போ கொடுக்க தானே போகிறாரு. ஏன்னா உங்கள் குரு உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதிமா? ஏன்னா இப்போ ஜாதக பிரசுரமாக உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதிங்க. 7ஆம் இடத்துலாம் இருக்குங்க. மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலியமான மக்களோட தொடர்பு போனால் இந்த 7ஆம் இடம் வேணுங்க. கமிஷன் வியாபாரம் எல்லாமே இந்த 7ஆம் இடம் வேணுங்க. பெரிய பெரிய படிப்பு, கல்வி எல்லாமே, மனைவி, குடும்பம், நண்பர், கூட்டாளி எல்லாமே 7ஆம் இடம் வேணும் ராஜா. இதுக்கு அதிபதி குரு, அவர் உச்சத்தில் போய் உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, இதை விட ஸ்பெஷல் 10ஆம் இடம் தான். கர்மன்னு சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்த சொல்லுவாங்க. நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரணும். உங்களுக்கு 10ன தொழில் ஸ்தானம், பதவி ஸ்தானம், அந்தஸ்தானம், கௌரவஸ்தானம், ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய எல்லாருமே 10ஆம் இடம் தான். அதனால எல்லாருமே ஜாத தசாபதி எடுத்து பாருங்க. செம்ம யோகம் தான். இப்போ நல்ல லக்கு உங்களுக்கு மிதனத்துக்கு. நிறைய பேருக்கு சொல்கிறேன், ஏன்னா 2ஆம் இடத்து குரு அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அதுக்கான பலன் அதில் கொடுக்குறேன். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் தசாபதி கூட நல்லா இருந்தால் போதும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்போ என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த பதிவு கடைசியில் இருக்குது பாருங்கள் வீடியோவில். ஏன்னா இப்போ பாருங்கள் 2ஆம் இடத்துல குரு இருக்காரா, ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் 2ஆம் இடத்துல எங்கே பார்க்குறாரு. நிறைய பேருங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, கடன் இல்லாத ஆள் இல்லை, நீங்கள் எடுத்து பார்த்து கேட்டுங்களேன், சும்மா கேளுங்களேன். மிதுன ராசிக்காரங்களே, கடன் இருக்கா, பகை இருக்கா, எதிரி இருக்கா, தாய்மாமன் உள்ள பிரச்சனை இருக்கா, பண பிரச்சனை இருக்கா, படிப்புகளில் மந்தம் வந்துச்சா, இதெல்லாம் இப்போ கேளுங்க. ஒரு சும்மா ஒரு 3 மாதமாக கேளுங்க, சொல்லுவாங்க. ஆமாம், வேலை போயிடுச்சுங்க, நல்ல வேலை பார்த்து எனக்கு பிரச்சனையாக இருக்குங்க, மேலதிகாரிகிட்ட தொந்தரவாக இருக்குங்க, ரொம்ப கோவப்பொருள் ஆளாக வர்றாருங்க, கோவக்கத்தை ரொம்ப காட்டுறாருங்க, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போகிறேன், எனக்கு நல்ல பேரே கிடைக்க மாட்டேதுங்க இப்படின்னு சொல்லுவார். யார்? மிதுனராசி சொல்லுவார். எனக்கு பகை இருக்குது, பிரச்சனை இருக்குது, லாபம் வர மாட்டது சரியாக இல்லை, படிப்புகளையும் நல்லா நல்லா ஃபுல்லாக படிக்கிறேன், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஒரு இன்க்ரீஸ் ஆக மாட்டேது. என்னுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு இப்போ பார்த்தாங்க, ரீசெண்டாக பார்த்துருப்பாங்க. மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பாக பார்த்துருவோம். ஒன்று அம்மாவுக்கு பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு பார்த்துருப்பாங்க, இல்லை வண்டி வாகனத்தில் கொண்டு வீணாக செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பார் மிதுன ராசிக்கார். நான் இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவங்க ஜாதக தசாபதி சரியில்லாதவங்களாம் அந்த புதன் பாவம் நீசமாகும் போது இந்த சனி பாவம் சரியில்லாதவங்களாம் இந்த பாதிப்பை கொடுத்துருப்பார். வேலை சாணம் செவ்வாய் சரியில்லைனா இங்கே வேலை ஊற்றுட்டு கடன் பகை எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ₹1 கடன் இல்லாமல் இல்லைங்க நான் அப்படின்பாரு மிதுன ராசிக்காரன். எதிரி இல்லாமல் இல்லை, பகை இல்லாமல் இல்லை, என்னதான் லைஃப், நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், என்னதான் காரணம்? அப்போ ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு கர்மாவை கண்டுபிடிங்க. அதான் சொல்லலை, எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கண்டிப்பாக பிறப்பு ஜாதக பிராரம் இருக்கும். அதுக்கான பரிகாரத்தை பண்ணாவே எல்லாமே ஜெயிச்சிடலாம். அதெல்லாம் பிளேத்தமில் என்ன சொல்கிறோம், ஒரு பொது பலனாக பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்து குரு வருமான குரு வர்றாரு. இங்கே கெட்டது நடக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க, கெட்டதே நடக்கக்கூடாதுங்க. நான் ஓப்பனாக சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை, வேலை கிடைக்காதவங்களாம் வெளிநாடு வெளியூரில் பயங்கரமான ஒரு வேலை உத்தியோகம் கிடைக்கும்னு தான் சொல்லுவேன். வெளிநாடு வெளியூர் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேலை உத்தியோகம் கண்டிப்பாக உங்களுக்கு, அதுவும் பதவி அந்தஸ்தோடு வரும் பாருங்கள் வேலை. ஏன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, எதிரியை வீழ்த்தக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, வெற்றி ஸ்தானத்தை அவர் 6ஆம் இருக்கிற எதிரியை வெல்லக்கூடிய இடம். அதுவும் யாருடைய நட்சத்திரம் வந்து பார்க்குறாரு தெரியுமா? சனி பகவான் நட்சத்திரம் போய் பார்க்குறாரு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரும்போது அவர் எப்படி பார்த்தாலும் இந்த புனர்பூசம், அதாவது நல்லா பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த பயிற்சி வரும். அப்போ மேக்சிமம் பூசத்து நட்சத்திரம் தான் போவார், இப்படி பூசத்தில் தான் போவார். அப்போ சனி பகவான் நட்சத்திரத்தில் போகிறார். சனி உங்களுக்கு எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்காரா? பட்டம் பதவி புகழ் அந்த கௌரவஸ்தானம் இருக்காரா? அப்போ நிறைய பேர் வேலை உத்தியத்தில் பயங்கரமான பட்டம் பதவி புகழ் அந்த கொடுத்துருவார், எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுத்துருவார். ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு கேஸ் வழக்கு இருந்தால் கேஸில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அவருடைய பார்வை அடுத்த முறை 7ஆம் முறை நேராக பாருங்கள், 8ஆம் இடத்துல வம்பு வழக்கு பிரச்சனை பார்க்குறாரு பாருங்க. நல்லா நான் ஓப்பன் காரணம் இல்லாமல் சொல்லலை, 8ஆம் இடத்துல வம்பு வழக்கு ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ ஏதோ உங்கள் மேலே வழக்கு இருக்குப்பா, பிரச்சனை இருக்குப்பா. அப்போ குரு சனி நல்லா இருந்தால் அந்த வம்பு வழக்கில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது இடமா இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், விற்க முடிய இடம் விற்று போகலாம், நிறைய விஷயம் இருக்குது. வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அதெல்லாம் ஒரு கேஸ் உங்கள் மேலே லோன் எடுத்துருக்கீங்க, அந்த லோனு அப்படியே இதாகலாம். அதெல்லாம் இப்போ நிவர்த்தி கொடுத்துருவாரு. நான் ஓப்பனாக சொல்லலாம், வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவரும் வேலை உத்தியில் பயங்கரமான ஒரு அமைப்பு இருக்குது. லீடர் பொசிஷன் நீங்கள் போவீங்க, ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போவீங்க. இதை எழுதி வச்சுங்க. நீ எந்த பேங்கில் போய் லோன் கேளுங்க, மிதுன ராசி என்பவர்கள் இப்போ லோன் கண்ணை முட்டி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கடன் ஸ்தான அதிபதியாக அவர் பார்க்குறாரு, இப்போ கடன் வாங்க வைப்பார். அப்போ லோன் கேட்கக்கூடிய பேங்கில் எல்லாத்தையும் லோன் கிடச்சிட்டே இருக்கும். அதையும் தாண்டி உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் போகவே கூடாது.
சனி பவன் நல்லா இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப திடீர் கண்டம் திடீர் பிரச்சனை பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் குறையும். இப்போ மருத்துவ செலவு குறைச்சி நல்ல ஒரு மாற்றத்தை மெயினாக உடம்புல நல்லா ஹெல்த்தில் தைரியத்தை கொடுத்துருது. ஏன்னா செவ்வாயோடைய வீட்டிலலாம் பார்க்குறாரு. அப்போ எதிர்பாராத ஒரு நோயில் தாக்கத்தை சரிப்படி கொடுத்துருவார். அது சனிபானை பார்க்குறாரு. இப்போ புதுசாக தொழில் பண்ணலாமா, கண்ணை முடி பண்ணலாமே. இதுக்கு மாதிரி தொழில் போட நீங்கள் காசு பணத்தை போட்டால் யோசிச்சிங்களே, இப்போ புதுசாக ஒரு தொழிலில் காசு பணத்தை போடுங்களே, அது நிரந்தரமாக நிற்கும். அதில் பயங்கரமாக இன்க்ரீஸ் கிடைக்கும். அதில் தொழில் தசாபதி நல்லா சூப்பராக இருக்கும். அதையும் தாண்டி மனைவி பேர்லையும் நல்லா பாருங்கள், மனைவி பேர்லையோ இல்லை கணவன் பேர்லையோ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம். ஏன்னா தொழிலுக்கு நல்லா அமைப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இப்போ பிரச்சனையே இருக்காது. ஏன் சொல்லுங்கள், குருபவன் சனிபவனை பார்க்குறாரா, அந்த சனிபவன் நேரம் 7ஆம் இடத்தை உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரா. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லாயிருக்கும். முதல் திருமணம் 2வது திருமணம் எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். மெயினாக திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கணும். சொல்லுவாங்கள்ல குருபலன் கிடைச்சிச்சான், இப்போ குருபலன் கிடைச்சிருச்சு, கல்யாணத்தை பண்ணுங்க. நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க அனைவரும் அரசாங்க வேலைக்கான ஒரு ப்ராசஸை பே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அரசாங்க வேலை உங்கள் பக்கம் சாதகமாக வந்துடும். அரசியல் அரசாங்கத்தில் மிதுன ராசி பயங்கரமாக அறிவாக யோசித்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு தலைமை பூச்சின்னு போவீங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த உறுப்பெயர்ச்சி வேலை செய்யும். மாமனார் மாமியார் அவர்கள் புதுசாக தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறாங்கலாம் சொல்கிறேன். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, அடுத்து மருத்துவர், கெமிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு லீடராக ஒரு பிஸ்னஸில் வேலை பார்க்குற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும். அப்பா சொத்து, தாத்தாவுடைய சொத்துக்கள், அப்பா அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து குரு, இது வருமான குரு வர்றதா இடம் பூமி வண்டி வாகனம் சொத்துல தான் ஏன் காசு பணத்தை போடணும். இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த லாட்ரியை பற்றி கேட்குறீங்களே, இப்போ மிதுன ராசிக்காரங்க அனைவருக்கும் லாட்ரி யோகம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் சொல்லிடுறேன், காரணம் சொல்லிடுறேன். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்க. ஓப்பனாக ஒரே வார்த்தை நான் முடிக்கிறேன். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் திடீர் அதிர்ஷ்டம் தான். அவர் குரு பகவான் ஸ்ட்ரெயிட் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ திடீர் லாட்ரி யோகங்கள் ஜாதக ரீதியில் வேலை செய்யும். எப்படி மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ எடுத்து அடிக்கும். ஆனால் ஜாதகத்தில் தசாபதியை பார்க்காம எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிலே நிறைய பேர் பணத்தை போட்டு வரையாமல் இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பாக வெளிநாடு வெளியில் உங்கள் மிதுனராசி எடுத்திங்கன்னா லாட்ரி யோகம் 100% இது கடிக்கும். ஏன்னா இது வருமான குரு வரதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய பேருக்கு காத்திருக்கு. இது மிதுனத்துக்கு நான் எழுதியே கொடுத்துருவேன். இப்போ நட்சத்திர மலங்களை போமா, முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்கள், மிருகசீரிடம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயனா என்னன்னு தெரியாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை தான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம். வேலை இல்லையா, கடன் இருக்கா, பகை இருக்கா, எதிர் இருக்கா, வம்பு இருக்கா, வழக்கு இருக்கா, கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போகுதா, இப்போ எல்லாமே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் நல்ல பலன் இந்த வருஷத்தில் இருக்குது. ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். ஏன்னா மிருகசீரத்தை பார்த்தா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. கடன் பகை எதிரி வம்பு வழக்கு எல்லாத்தையும் வெளியில் வருவீங்க. வீடு உத்தியோகம் நல்லா இருக்கும். வெளிநாடு வேலை வெளியூர் வேலை சூப்பராக இருக்கும். அதையும் தாண்டி இந்த கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்புவீங்க. கட்டிடத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மிருகசீரத்தோட. நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும். அடுத்து திருவாதிரை. எதுக்குமே அஞ்சா நஞ்சன் திருவாதிரை தான். இவங்களுடைய அமைப்பு ரகம் பார்க்கும்போது இவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அமைப்பாக வரும். ஒன்றும் இல்லை, வேலை உத்தியத்தில் ரொம்ப பிரச்சனை, அதிகாரி பிரச்சனை, ரொம்ப கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் எல்லாமே ரொம்ப தடங்களை பார்த்து ரொம்ப புளிஞ்சு எடுத்துவிட்டார் திருவாதிரை பொறுத்தவங்க. என்னடா லைஃப், மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. கேட்டுக்கங்க, மருத்துவ செலவு, வரைய செலவு, வம்பு வழக்கு பிரச்சனை நிறையத்தை பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. இனிமேல் நல்ல ஒரு மன உளைச்சல் எல்லாமே நிம்மதியாக வாழ போகிறீங்க. படிப்பு கல்வி நல்லாயிருக்கும், வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும், வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும், கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, இந்த ரசாயன சம்மந்தப்பட்டது, இந்த மருந்து சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கொடுக்கல் வாங்க பிஸ்னஸ் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், தொழிலில் சூப்பரான ஒரு வெற்றி இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு புனர்பூச நட்சத்திரம். சொல்லவே வேண்டாம், பாசத்துக்கு தான் அடிமை. அன்பு, பாசம், கருணை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான திறமையான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் தான் கிங்கு. நமக்கு ராசி உச்சத்தில் உட்காந்துருக்காரு. நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், வேலை, வருமானம், பொருளாதாரம் ரொம்ப ஒரு வருஷமாக அப்படியே உங்கள் மைண்டு உங்கள்கிட்ட இல்லைங்க. நான் சொல்ல போனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கணவன் மனைவி பிரச்சனை, திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். இப்போ ஏன் நல்லது நடக்கும் தெரியுமா? குரு உச்சத்தில் 2ஆம் இடத்துல வீடு, இடம், பூமி, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, கொடுக்கல் வாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, புதுசாக தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி
மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.